ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரவீன். என்னுடைய நிறுவனத்தின் பேர் ஜியோ கன்ஸ்ட்ரக்ஷன். நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி கொடுக்குற ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன். ஆவடியிலேருந்து பேசுகிறேன். நான் இந்த நிறுவனத்தை ஒரு 4 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இது ஒரு 4 இயர்ஸ், டோட்டலாக 48 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். சாரோட மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி அதுக்கு ஆஃப்டர் மீட்டிங் எப்படி இருந்ததுன்றதை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் சொன்ன விஷயத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய கிளைண்ட்ஸ் எப்போதுமே வந்து காடு, கிங்கு, குயினு எல்லாமே அவங்க தான் உனக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடச்சி, அவங்க எல்லாம் பேபிஸ். நீ ஒரு பொருள், ஒரு ஹியூமன் டு ஹியூமனை நீ வந்து ஒரு ஹியூமனுக்கு இன்னொரு ஹியூமன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னார். ரெண்டாவது வந்து அவங்க சைல்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இது நல்ல பொருளா கெட்ட பொருளா, மற்ற காம்படிட்டர்ஸ் எப்படி விற்கிறாங்க, அதில் உங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து, அவங்க ஒரு பேபி எப்படி அவங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுத்து அந்த பேபி எப்படி நீங்கள் சந்தோஷப்படுத்தி உங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுன்றதை அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து தன்னை உங்களுக்கு இங்கே இத்தனை 50 கான்டாக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களை சேல்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆல்ரெடி நிறைய ஃபோரம்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஃபியூ மினிட்ஸில் அதை பண்ணுறதுக்கு முற்படுத்தியதுக்கு உண்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐ மீட்டிங்ஸ் நடத்துகிறவங்க லைவில் செஷன்ஸ் இருக்குதுல்ல, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதை வந்து அவர் பிரேக் பண்ணி நமக்கு ஒரு மினிமல் அமௌண்ட்டில் பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஜோட் ஃபார்ம் மூலயமா நாங்கள் நேற்று 2 வெப்சைட் ஒர்க் பண்ணோம். ஒன்று ஒரு பொட்டிக்னு ஒன்று சொல்லிவிட்டு, ஒன்று இன்டீரியர்ஸ்னு ஒர்க் பண்ணோம். அது நல்லாவே அவுட்புட் கொடுத்தது. சிம்பிளைஸ்டாக ஒர்க் பண்ணோம். அது நல்லாவே இருந்தது. இன்புட்ஸ் கொடுத்தாலே இதை பண்ணிடுச்சு. அது அங்கே கேட்கும்போது கூட நம்ம ஒரிஜினலாக பொய்யா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது ஃபேக்டாகவே பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் மீறி ஒரு ஒரு பிரதர் மாதிரி இங்கிலீஷ்லேயும் ரொம்ப பியூராக போகாமல், தமிழையும் போகாமல் ஒரு தாய்மொழி கலந்த பிஸ்னஸாக இருந்தது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மீட்டிங் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல், ஸ்மைலியாக, எங்கேயும் மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தார். அதுவே அவருடைய மார்க்கெட்டிங். அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது, நான் இவ்வளோ எம்எஸ்எம்இ ஓனர்ஸ்க்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த நம்பர்ஸ் தெரில. நான் கம்மியாக சம்பளம் வாங்கலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம், என்னோட நீங்கள் அதிகமாக கூட சம்பாதிக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. ஆக்சுவலாக இந்த டைலாக் நான் பேசியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. நிறைய இடத்துல எனக்கு பல்பான் மூமெண்ட்ஸும் இருந்தது. ஸோ வெரி தேங்க் டு ஆனந்த் சார். Thank you.